ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கூலிங் ஆகாத ஏசியை எப்படி சரி பண்ணி ரூம் ஃபுல்லாக கூலிங் ஆக்க போகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஏசியோட 2 சைட்லேயுமே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கைகளால் பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக ஏசி ஓப்பன் ஆகிடும். நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இதை ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டஸ்ட் படிஞ்சிருக்குன்னு. இதை நம்ம க்ளீன் பண்ணாத ஏசியை போட்டோம்னா கூலிங்கே இருக்காது ரூமில். ஏசியை ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துக்கிட்ட லைட்டாக மேலே தள்ளி இழுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அது. இதை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் ஏசியை போட்டிங்கன்னா சீக்கிரமாக ரூமில் கூலிங் ஆகாது. அதே சமயம் லைட்டாக கூலிங் ஆகவே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இதனால் கரண்ட் பில்லும் வேஸ்ட் ஆகும் நமக்கு. அது போலவே இந்த சைடும் நம்ம எடுத்துடலாம் 2 பிளேட்டையும். இதில் எந்த அளவுக்கு டஸ்ட்டு படிஞ்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள். நகத்தால் நான் சும்மா புரண்டி காட்டுறேன். அவ்வளோ ஒரு டைட்டாக இருந்தது எனக்கு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் சும்மா இது மாதிரி நகத்தாலையும் கைகளாலையும் தள்ளி காட்டுறேன். இந்த பிளேட்டை பாத்ரூமில் எடுத்துன்னு போய் கழுவினோம்னா பாத்ரூம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நமக்கு தான் கழுவுற வேலை அதிகமாக இருக்கும். அதனால் சிம்பிளாக இந்த சிங்க்குள்ளே போட்டு அழகாக நம்ம கழுவி எடுத்துடலாம். தண்ணி நல்லா ப்ரெஷராக திறந்து விட்டு கைகளால் நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்துடும். நான் சோப்பு லிக்யூட் எதுவுமே போடலை. கையால் தான் சும்மா தேய்ச்சி விட்டுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் 2 பிளேட்டையும் அழகாக கழுவி எடுத்துடலாம். இதை நான் தண்ணி மட்டும்தான் ஊற்றி நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியும் எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு. ஏசி மெக்கானிக் க்ளீன் பண்ணாங்கன்னா 1000 ருபீஸ் வரைக்கும் கேட்பாங்க. நம்ம ஈஸியாக அதை மிச்சம் பண்ணிடலாம். ஹஸ்பண்டுக்கு நேரம் இல்லைன்றதுனால நானே இதை செஞ்சுடுவேன். உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட், தம்பி, அண்ணா இது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு இதை செய்ய சொல்லுங்கள். நீங்கள் இதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா சேஃபாக யாராச்சும் ஆள் பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஏசிக்கு போகிற கரண்ட்டை ஆஃப் பண்ணிவிட்டு செய்யணும். நல்லா கழுவி இதை வெயிலில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு காய வச்சா போதும். டக்குன்னு அது காஞ்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு. பாருங்கள், 10 நிமிஷத்தில் நல்லா காஞ்சிடுது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏசியில் ஃபிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. மழைச்சாரல் மாதிரி டஸ்ட்டெல்லாம் கொட்டுது பாருங்கள். ப்ரஷ் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம். ஏசியோட அடிப்பகுதியெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதையும் நான் தொடச்சி எடுத்துடுறேன். ப்ரஷ்ஷால் ஒரு முறை தொடச்சி எடுத்துட்டு துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். 10லேருந்து 15 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இந்த வேலையை செய்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தடவை துடைக்கக்குள்ளே எனக்கு அந்தளவுக்கு அழுக்கு போகலை. 2-3 தடவை அழுத்தி துடைக்கக்குள்ளே க்ளீனாக ஆகிடுது பாருங்கள். ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் ஏசி ஓடுதுன்னு தான் பேர். ஆனால் அப்படி வேர்த்து கொட்டும். கூலிங்கே ஆகாது ரூமில். ஏசியோட உள்ள வெளியே எல்லா பக்கத்துலேயும் முடிஞ்ச அளவுக்கு நான் அழகாக துடைச்சிட்டு வந்துட்டேன். உள்ளே எடுத்துகிட்டு போய் இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக அது கவர் ஆகிடும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த நெட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேயும் ஃபிட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஏசியை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். ஏசி மெக்கானிக் வந்து சர்வீஸ் பண்ணாங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் கேட்பாங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம மிச்சம் பண்ணிட்டோம். ஏசியை க்ளோஸ் பண்ணி 2 சைட்லேயும் சும்மா ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அழகாக அது ஃபிட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.